No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். எஸ்ஐஆர் அப்படிங்கிற எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த ரிவிஷன் அப்படிங்கிறது இதை வந்து விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய தலைமை வந்து ரொம்ப கீனா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதுல பாஜகவை தான் குறிவைக்கிறாங்க. இதன் மூலியமாக சிறுபான்மையினர் மக்களுடைய வாக்குகளை பறிப்பதற்கு இதை வந்து ஒரு டூலா பாஜக பயன்படுத்துது. ஏற்கனவே பீகார்ல பண்ணாங்க, இப்ப அதை இங்க பண்ண பாக்குறாங்க அப்படின்னு வந்து அவங்க குற்றச்சாட்டு சொல்றாங்க. எஸ்ஐஆர் வந்து ஒரு விவாத பொருளாக உருவாக்கப்பட்டிருக்கிறது, உருவாகல, திமுகவினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மீடியா ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்கு. திமுக தான் தலையிலேயே தான் மண்ணை அள்ளி போட்டுக்கொள்ளும். தேர்தல் கமிஷன் ஒரு அழகான வார்த்தை சொல்கிறது, ஓட்டுரிமை பெற்ற யாருக்கும் ஓட்டு இல்லை என்று மறுக்கப்படாது. பீகார்ல வந்து பிரதமர் என்ன சொன்னாரு, என்னுடைய நாட்டினுடைய தலைவிதியை வேறு நாட்டு வாக்காளர்கள் தீர்மானிக்க முடியாது. நான் இங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய தலைமையை வேறு மாநிலத்துக்காரர்கள் இங்க தீர்மானிக்க முடியாது. நான் இந்த ஆதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு, திமுக அரசாங்கத்துக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய மந்திரிகள் இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாம் நீங்கள் முறையற்ற முறையிலே வாக்கு சேகரித்திருக்கிறீர்கள், வாக்காளர்களை பட்டியலில் சேர்த்திருக்கிறீர்கள் என்று குற்றம் சாட்டுகிறேன். அதையெல்லாம் இப்போது வெளிப்பட்டு விடும் என்றால் நீங்கள் பயப்படுகிறீர்கள். அதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த எஸ்ஐஆர் நீங்க சொல்லுகிறீங்க. இல்ல, சிறுபான்மையினர் மக்கள் வந்து பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. சோ பாஜக இருக்கிறதால அதிமுகவுக்கு வாக்களிக்க போறது இல்லை. சோ எங்கெல்லாம் சிறுபான்மை மக்கள் ஜாஸ்தியாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஓட்டை பறிக்கிறது தான் இதோட முயற்சி. சிறுபான்மைகள் அப்பீஸ்மெண்ட்டுக்கு திமுகவுக்கு பிஹெச்டிக்கு மேலே ஏதாவது ஒரு டிகிரி இருந்தால் கொடுக்கலாம். துணை ஜனாதிபதி சிபிஆர் அவர்கள் பங்கேற்ற ஒரு கூட்டத்தில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. 2 மர்ம நபர்கள் உள்ள வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்திருக்கு. ஸோ இதை வந்து செக்யூரிட்டி பிரீச்சா பாக்குறீங்களா? உங்களுடைய பார்வை. தமிழ்நாடு அரசாங்கம் வேண்டுமென்றே திட்டமிட்டு இதை ஃபெயிலியர் ஆக்குவதற்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அவர்கள் திட்டமிட்டு செய்திருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன், அல்லது அசட்டையாக இருக்கிறார் என்று குற்றம் சாட்டுகிறேன். இதே முதல்வர் போன ஒரு இதில் யாராவது போனால் என்ன பண்ணுவாங்க, சும்மா இருக்கிற எதேச்சியாலையும் படிச்சு உள்ளே போடுவாங்க, குண்டாஸ்ல கூட போடுவாங்க. முதல்வருக்கு திரட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பிஜேபி காரணம் தான் திரட்டு. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் பொருளாளர் எஸ்ஆர் சேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ எஸ்ஐஆர் அப்படிங்கிற எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த ரிவிஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. மிக குறிப்பாக ஆளும் கட்சியான திமுக இதை கையில் எடுத்தது தான். இப்போ முதலமைச்சர் ஃபர்ஸ்ட் இதை பத்தி பேசினாரு. இப்போ அனைத்து கட்சி கூட்டம் நேற்று நடைபெற்று இருக்கிறது. இதை வந்து விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய தலைமை வந்து ரொம்ப கீனா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது, இதுல பாஜகவை தான் குறிவைக்கிறாங்க. இதன் மூலியமாக சிறுபான்மையினர் மக்களுடைய வாக்குகளை பறிப்பதற்கு இதை வந்து ஒரு டூலா பாஜக பயன்படுத்துது. ஏற்கனவே பீகார்ல பண்ணாங்க, இப்ப அதை இங்க பண்ண பாக்குறாங்க அப்படின்னு வந்து அவங்க குற்றச்சாட்டு சொல்றாங்க. உங்களுடைய பதில்? தேர்தல் வந்து திமுக ஒரு புதிய நேரட்டிவ் செட் பண்ணுவாங்க, எவ்ரி டைம் பண்ணுவாங்க, இப்போ பண்ணுறாங்க. இது எஸ்ஐஆர் வந்து ஒரு விவாத பொருளாக உருவாக்கப்பட்டிருக்கிறது, உருவாகலை, திமுகவினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மீடியா ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்குது. திமுக தான் தலையிலேயே தான் மண்ணை அள்ளி போட்டுக்கொள்ளும். இந்த எஸ்ஐஆர் வந்து அவர்களுடைய தலையில் மண்ணள்ளி போட போகுது. இந்த எஸ்ஐஆர் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஐஆரை இவங்க சொல்வதற்கு யோக்கியதை இருக்காங்கிறதையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 2016 இவங்க அப்பா வந்து ஒரு 57 லட்சம் வாக்காளர்கள் விட்டு போச்சு, இது தேர்தல் கமிஷன் சொல்லி அவர் அன்றைக்கி சண்டை போட்டு ஈசியோட பெட்டிஷன்லாம் கொடுக்குறாங்க. 19 மறுபடியும் ஒரு எலெக்ஷன் கமிஷனோட பேசுகிறாரு. இதில் ஹைகோர்ட்டில் வரை இவங்க ஸ்டாலின் போடுகிறார். 21 கூட இந்த ஆட்சிக்கு வந்த உடனே கூட, அல்லது அந்த தேர்தல் நேரத்தில் கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லை ஓட்டு விஷயங்களில் இந்த சதவீதங்கள், இந்த மக்கள் புதிதாக இருக்கக்கூடியவர்கள் விட்டு போய் விடுவார்கள், ஆகவே நீங்கள் செய்யணும்னு சொல்கிறார். அதாவது முரண்பாடுகளின் மொத்த உருவம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சாலே இவங்க ஏன் இதை எதிர்க்கிறாங்கங்கிறது. இதை இவங்க எதிர்க்க முடியாது. இவங்க சொல்லக்கூடியதெல்லாம் போலித்தனம். இது மக்களுக்கு புரியறதுக்காக கொஞ்சம் பாடம் நடத்துகிற மாதிரி சொல்லிடுறேன், என்னால் மசாலா சேர்த்து சொல்ல முடியாது. முதல்ல வந்து தேர்தல் கமிஷனுக்குன்னு இருக்கிற ஆட்கள் எண்ணிக்கை பலமே ரொம்ப குறைவு, 2 டிஜிட்டில் தான் இருக்குது அதிகாரப்பூர்வம். மீதி எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி தான் வேலை செய்யுது. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆசிரியர்கள் வீடு வீடாக போகிறாங்க. இந்த தேர்தலுக்கு இதனால் வாக்காளர் சேர்ப்பு, நீக்கல், அடித்தல், திருத்தல், இடப்பெயர்ச்சி இது எல்லாத்தையுமே செய்யக்கூடியவர்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய எம்ப்ளாயீஸ். ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையோன்னு எனக்கு தோணுது. இப்போ
அப்புறம் இந்த தடவை நீங்கள் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோம், இந்த தடவை நவம்பர் 8லேருந்து டிசம்பர் 7 வரையிலும் ஏதோ ஒரு தேதி அதுக்குள்ளார வீடு வீடாக 3 தடவை போயிடணும்னு சொல்லியிருக்கு. அதற்கு பின்னால் வந்து வாக்காளர்கள் பட்டியலில் வந்து 1 மாதத்துக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளார வந்து அடித்தல் திருத்தலுக்கு மக்கள் சொல்லலாம்னு சொல்லியிருக்கு. இதுக்கு மேலே வந்து எலெக்ஷன் கமிஷன் அதை டேபிள் பண்ணும் எல்லா கட்சிகளுக்கும் முன்னால். இன்னும் சொல்ல போனால் BLA 1 and 2 எவன் பூத்துக்கு போகிறான் கட்சியில் அஃபீஷியலாக அவன் பார்க்கலாம். இது அப்படியே பீகாருக்கு போவோம். இது வச்சிச்சங்க ஒரே ஒரு இதை கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு BLA கூட அதை வந்து குற்றம் சுமத்தவில்லை அன்னைக்கு அங்கே. அப்புறம் கட்சியில் அது வேறு மாதிரி எடுத்தாங்க. அங்கே வந்து தேஜஸ்வி யாதவுக்கு எனக்கு ஓட்டே இல்லைன்னு சொன்னாங்க. கிளியர் கட்டாக இந்தந்த இடத்துல உங்களுக்கு ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டோவோட நம்ம போட்டோம். ஆக அடிப்படையே இல்லாத விஷயம் மீடியா பலத்தினால ஒப்பாரி வைத்து புதிய வியூகம் கொடுத்து கடைசியில் அவங்க எப்படி போகிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் இதுதான். அதனால் வாக்காளர் பார்க்க முடியும். அடித்தல் திருத்தல் அத்தனை விஷயத்துக்கு நீங்கள் கவுண்டர் பண்ண முடியும். தேர்தல் கமிஷன் ஒரு அழகான வார்த்தை சொல்கிறது, ஓட்டுரிமை பெற்ற யாருக்கும் ஓட்டு இல்லை என்று மறுக்கப்படாது. அண்டர்லைன்டு. பீகாரில் வந்து பிரதமர் என்ன சொன்னார், என்னுடைய நாட்டினுடைய தலைவிதியை வேறு நாட்டு வாக்காளர்கள் தீர்மானிக்க முடியாது. நான் இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டினுடைய தலைமையை வேறு மாநிலத்துக்காரர்கள் இங்கே தீர்மானிக்க முடியாது. அதே சமயத்தில் ஏன் இவங்க பயப்படுறாங்க? இவங்க அரசியல் ரீதியாக இதை சொல்கிறாங்க. அதனால் அவங்க ஏற்கனவே சொன்னது கான்ட்ரடிக்ஷன், அது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஏன் சொல்கிறாங்க? கொளத்தூரில் 13,000 வாக்குகள் வந்து இப்போ உடனடியாக சேர்க்கப்பட்டிருக்கு, அல்லது ஜாஸ்தின்னு ஒரே ஹைக். நான் இந்த ஆதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு, திமுக அரசாங்கத்துக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுடைய மந்திரிகள் இருக்கக்கூடிய தொகுதிகளெல்லாம் நீங்கள் முறையற்ற முறையிலே வாக்கு சேகரித்திருக்கிறீர்கள், வாக்காளர்களை பட்டியலில் சேர்த்திருக்கிறீர்கள் என்று குற்றம் சாட்டுகிறேன். அதையெல்லாம் இப்போது வெளிப்பட்டு விடும் என்பதால் நீங்கள் பயப்படுகிறீர்கள். அதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த SIR நீங்கள் சொல்லுகிறீங்க. இதை நான் சொல்கிறேன். சரி, SIR என்ன புதுசாக? இதுவரையில் 13 தடவை SIR பண்ணியிருக்காங்க. திமுகவுடைய மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறப்பயே பண்ணியிருக்காங்க. 2003 திமுக ஆட்சியில் இருக்கும்போதே பண்ணியிருக்காங்க. அதனால் இது பெரிய விஷயம் அல்ல. அதனால் SIR பற்றிய என்னுடைய கருத்து, திமுக ஒரு தவறான நேரேட்டிவை செட் பண்ணுது. திமுக தன்னுடைய ஏற்கனவே பேசிய விஷயத்துக்கு இப்போ கான்ட்ரடிக்டாக பேசுது. திமுகவுடைய தொகுதிகள், மந்திரிகள் தொகுதிகளில் வாக்கு தவறாக சேர்த்திருக்கின்ற பயத்தினாலே வெளிப்பட்டு போய்விடும், நீக்கப்படுவார்கள் என்பதனாலே வருகின்ற அலறல் இது என்று. இதில் நீங்கள் பீகாரில் அவங்க சொல்லக்கூடியது என்னென்னா, ஏற்கனவே பீகாரில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் ஓட்சோரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்பெயினை வந்து முன்னெடுத்தார். கிட்டத்தட்ட 60 லட்சம் வாக்காளர்கள் வரை நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து அவர் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற ஒரு தொகுதியிலிருந்தே வந்து ஒரு வீட்டில் எத்தனை ஓட்டு இருந்துச்சு, ஸோ இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் போட்டு அதை வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ ஏற்கனவே இவ்வளவு சந்தேகம் வந்துருச்சு அப்படிங்கிறதால இப்போ இதுலேயும் வந்து சந்தேகம் எழுதானே செய்யும். ஸோ அது வந்து இதை நம்ம தவிர்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சந்தேகம் உருவாக்கப்படுகிறது. ராகுல் காந்திக்கு எழுதி கொடுத்தது கூட படிக்க தெரியாது. அவருக்கு யார் அதை கொடுத்தாங்கங்கிறது அவரால் அந்த புத்தகத்தை விரித்து அப்படியே காமிச்சாரே தவிர அதில் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல. பீகார்லேயே ஒரு வீட்டிலேயே 93 ஓட்டு இருக்குது, அது வீடே அங்கே இல்லைங்கிறது பத்திரிகையில் வந்த செய்தி. இதில் முக்கியமாக நான் பார்க்க வேண்டிய விஷயம், கர்நாடகாவில் இப்போ காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு, என்ன பதில் சொல்ல போகிறீங்க? நீங்கள் அதை பண்ணீங்களா? அதனால் அதே மாதிரியாக பீகாரில் ஓட்சோரி பண்ணிட்டாங்க, அதனால் SIR கூடாதுன்னு சொன்ன காங்கிரஸினுடைய மந்திரிகள், காங்கிரஸினுடைய எம்பிக்கள், எதிர்க்கட்சியினுடைய எம்பிக்கள் பார்லிமெண்ட்டுக்கு வெளியே வந்து திமுகவினுடைய உறுப்பினர்கள் உட்பட பெரிய கோஷம் போட்டாங்க. 3-4 நாட்களுக்கு சபையை நடத்த விடாமல் தடுத்தாங்க. ஆனால் பீகாரில் SIR நடத்து ரிவிஷன் நடக்கின்ற போது அதற்கு அன்னைக்கு ஆதரவு தெரிவித்த பார்லிமெண்ட்டில் வெளியே வந்து கோஷம் போட்ட திமுக பீகாரில் நடக்கக்கூடிய எந்த விஷயத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை. ராகுல் காந்தி கொடுத்த குரலுக்கு பார்லிமெண்ட்டோடைய ஒரு பைக் அனுப்பிச்சிட்டு வந்துட்டாங்க. இந்த பக்கம் வரல, டாட்டா பைக் அனுப்பிச்சிட்டு. எதனால் வந்தீங்க? ராகுல் காந்திக்கே அதில் பெரிய அதிருப்தின்னு சொல்லி இங்கிலீஷ் பத்திரிகைலாம் எழுத ஆரம்பிச்சிச்சு. ஏன் காமிச்சிங்க? தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 6-7 லட்சம் பேர் பீகார்காரங்க, வெளிமாநிலத்துக்காரங்க இருக்கிறார்கள். அவங்க வாக்காளர்களாக இருக்காங்கன்னு தெரியாது.
ஒருவேளை அதை சொன்னால் அந்த வாக்கு உங்களுக்கு போயிருமோங்கிற ஒரு பயம். அதனால் நீங்கள் அதை சொல்லியிருக்கீங்க. அதுலேருந்து மௌனம் காத்தீர்கள், அதனால் மௌனம் காத்தீர்கள். இப்போது மௌனம் கலைந்ததற்கு காரணம் நீங்கள் உங்களுடைய முக்கியமான தொகுதிகளில் செய்திருக்கிற ஓட் அடிஷன், ஓட் சோரி நீங்கள் பண்ணியிருக்கிறத மக்களுக்கு தெரிந்திருங்கிற பயத்தில் சொல்கிறீர்கள். அதனால் இதில் கான்ட்ரடிக்ஷன் அப்போசிஷனில் தான். பேசுவதற்கு நல்ல ஸ்ட்ராங்கான தலைப்பு கிடைக்காதனால அவர்களே ஏமாற்றிக் கொள்கிறார். இல்லை, சிறுபான்மையினர் மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. ஸோ பாஜக இருக்கிறதால அதிமுகவுக்கு வாக்களிக்க போகிறதில்ல. ஸோ எங்கெல்லாம் சிறுபான்மையினர் மக்கள் ஜாஸ்தியாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஓட்டை பறிக்கிறது தான் இதோட முயற்சி. சிறுபான்மைகள் அப்பீஸ்மெண்ட்டுக்கு திமுகவுக்கு பிஹெச்டிக்கு மேலே ஏதாவது ஒரு டிகிரி இருந்தால் கொடுக்கலாம். அதனால தான் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார், கோயிலுக்கு வர மாட்டார். ஆனால் வேற ஒரு மந்திரி அனுப்பிச்சு வீட்டுக்கெல்லாம் பூஜையெல்லாம் செஞ்சுப்பார். இப்போ சிறுபான்மை வாக்குக்கு அப்படின்னு பேசுகிறார்ல, ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் இந்தந்த வீட்டில் இந்தந்த ஓட்டு இருக்குது. நான் சேலஞ்சாகவே கேட்குறேன், தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுங்க, இந்தந்த வீட்டில் என்னென்ன ஓட்டு இருக்குது, இவர்கள் நீக்கப்பட்டார்கள் சொல்லட்டும். சொல்ல முடியாது அவங்களால, பேச்சுக்கே வச்சுக்குவோம், நீக்கப்பட்டிருக்கிறார்கள். எலெக்ஷன் கமிஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. ஆதார் கார்டை கொண்டு காமிச்சிங்கன்னா சேர்க்க போகிறாங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு கொள்ளை? உங்களுக்கு என்ன கொள்ளை? சிறுபான்மை நீக்கப்படவில்லை, உங்களுடைய வாதத்தை ஏற்று நீக்கப்பட்டிருக்கிறார் என்றால் சேர்ப்பதற்கு யார் தடுக்கிறார்? ஓட்டுரிமை பெற்ற எந்த ஒரு இந்திய குடிமகனும் ஓட்டுரிமை நிராகரிக்கப்பட மாட்டான், நிராகரிக்கக்கூடாது. அரசமைப்பு சட்டம் சொல்லுகிறது, எலெக்ஷன் கமிஷன் திருப்பி சொல்லுகிறது. சேர்ப்பதற்கு காலகட்டம் கொடுத்துருக்கோம், சேருங்க, யார் தடுக்கிறா? அப்புறம் என்னது வாதம்? இதில் மிக முக்கியமாக இப்போ அடுத்த டாபிக் மூவ் ஆனோம் அப்படின்னா, நேற்று வெளியான ஒரு செய்தி, குறிப்பாக அமைச்சர் கே நேரு அவர்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய நகராட்சி துறையில் கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான போஸ்டிங்ஸில் இந்த பணத்தை வாங்கி கொண்டு இந்த போஸ்டிங் போட்டாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. குறிப்பாக இடி இது தொடர்பாக தமிழக டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் ஊழல் நடந்திருக்கிறது, இது சம்மந்தமாக விசாரிக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நேரு அவர்கள் சொல்லும்போது இது அரசுக்கு களங்கம் கற்பிக்கும் விதமாக இதை செய்கிறாங்க, இதில் எந்த உண்மையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை? அதாவது திமுகவுக்கு ஒரு பட்டம் கொடுக்கலாம், சிஸ்டமேட்டிக் பிரைபரி இன் கவர்மெண்ட் ஆக்ட் அண்ட் பொசிஷன், சிஸ்டமேட்டிக் பிரைபரி இன் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிற பேர் கொடுக்கலாம். இந்த ஒரு இஷ்யூக்கு கேஷ் ஃபார் ஜாப்ஸ். இது பாருங்கள், ஏதோ உட்கார பூதம் புறப்பட்ட கதைன்னு சொல்லுவாங்க. எதையோ தேடி கண்டுபிடிக்க போய் எதையோ கிடைச்ச மாதிரி. 30 கோடி ரூபாய் கேஎன் நேரோட தம்பி ரவிச்சந்திரன் ஒரு பேங்க்கில் கட்டலை அல்லது ஃப்ராடு, அதுக்கு சிபிஐ அவங்க வீட்டுக்கு ரைடு போகுது. எல்லாத்தையும் பார்த்தா எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்டு, ஹவாலா, பேங்க் டிரான்சாக்ஷன், கவர்மெண்ட்டினுடைய ஆஃபீஸர்ஸு, அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், இந்த பரீட்சைக்கு சம்மந்தப்பட்டவர்கள், இத்தனை பேருனுடையிலையும் பயங்கரமான கான்ட்ரவர்சியல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, சந்தேகத்துக்கு இடமான டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இதில் தான் வெளியே வருது. இடி ரைடு போகுது, நிறையா விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க, அவங்க தனியாக வச்சுருக்காங்க. ஆனாலும் கவர்மெண்ட்டினுடைய முறை பிரகாரம் அந்த கம்ப்ளைண்ட் எழுதி விசாரிக்க வேண்டியது மாநில அரசாங்கம், டிஜிபி கொடுத்துருக்காங்க. வரிசையாக சொல்லியிருக்காங்க இன்னென்ன முறையில் பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது, இது எல்லாமே சஸ்பீஷியஸ் சொல்லியிருக்கிறாங்க. 25லேருந்து 30 லட்சம் வந்ததாக சொல்லியிருக்கிறாங்க. 2546 பேருக்கு 888 கோடின்னு சொல்கிறாங்க. இந்த அரசாங்கத்தால் மறுக்க முடியல. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நேரு என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அதிமுக ஆட்சியில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலமாக நடந்த தேர்வு மாதிரி தான் நடத்தியிருக்கோம், நாங்கள் முறை பிரகாரம் தான் போயிருக்கோம். ஆனால் இடியினுடைய ஸ்டேட்மெண்ட் 243 பக்கம் டிஜிபிக்கு அனுப்பிச்சதில் அந்த மாணவர்கள் பெற்ற வாக்கு தரம், மாணவர்கள் மார்க்கு திருத்தப்பட்டிருக்கிறது, ரேங்க் மாற்றப்பட்டிருக்கிறது. ரெண்டையும் ரொம்ப கிளியராக சொல்லுது. அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள தேர்வு சம்பந்தமான நிறைய அதிகாரிகள் தவறு செய்திருக்கிறார்கள், அவர்களுடைய அக்கௌண்ட்டில் பணம் வந்திருக்கிறது, பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது. அமைச்சருக்கு சம்பந்தப்பட்ட ரவிச்சந்திரன் மற்றும் திமுகவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான புரோக்கர்ஸ்
அவர்கள்ட்ட பணம் போயிருக்கு. இத்தனை விஷயங்களை இடி ரெய்டு சொல்லுது. இதுக்கு நேரு ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? ரேங்க் மாற்றப்படவில்லை, மார்க் மாற்றப்படவில்லை என்று சொல்ல முடியுமா? ஆனால் வெட்கக்கேடான விஷயம் என்னன்னு கேட்டால், மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவங்களுக்கு ஜாப் ஆர்டர் வழங்கியிருக்கிறார். அப்போ தகுதியான எழுதி மார்க் பெற்றவன் புறக்கணிக்கப்படுவது தான் சமூக நீதியா? அதுதான் உங்களுடைய திராவிட மாடல் சமூக நீதியா? எவ்வளோ பெரிய கிரேட்டஸ்ட் இன்ஜஸ்டிஸ் இது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க அவங்க? அதனால் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அதே மாதிரியில் எப்படியெல்லாம் செய்தால் நீங்கள் வந்து அதை காரணம் காமிச்சு நீங்கள் தப்பிக்க முடியுமோ, ஆனால் சொல்லி அதில் மாட்டிக்கிட்டீங்க. ஏன்னா ரேங்க் மாற்றப்பட்டதற்கும் மார்க் மாற்றப்பட்டதற்கும் இவங்களால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் இவங்களுடைய மோடஸ் ஆப்பரண்டி ஆரம்பத்துலேருந்து எப்படி தான், நீங்கள் இதுக்கு போங்க, அப்படியே 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழலுக்கு போங்க. அதில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் வந்து கல்ஸு, அக்காடு, சைஃபல், டிஸ்டிலரிஸ், அந்த எல்லா டிஸ்டிலரிஸ்லையும் இவங்கள் சொன்னதுக்கு டேபிள் ஒட்டப்பட்டிருக்கிறது. இவங்கள் சொல்லப்பட்ட அந்த தேவி பாட்டில்ஸ், கிறிஸ்டல் பாட்டில்ஸ், இவங்களுடைய பாட்டில் கம்பெனிகள் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வகையாக சப்ளை செய்யப்பட்டு பணம் கை மாறியது வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிது. அதில் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. வெறும் கேஷ் எடுத்துக்கிட்டு போய் நீங்கள் ஒருத்தட்ட பரிமாற்றம் செய்தால் மட்டுமே, அதுவும் வழியில் பிடிக்காமல் இருந்தால் மட்டும் முடியும். அந்த 2 லட்சம் 3 லட்சம் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நடக்கும்போது இவர்கள் ஒரு திருடன் சாதாரணமே அவனை அறியாது பல தடயங்களை விட்டுட்டு போவான். இவங்க ஏற்கனவே நடந்த அதே மோடஸ் ஆப்பரண்டி இதுலேயும் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே எப்படி மாநில சுயாட்சியோ, ஏற்கனவே எப்படி வந்து தமிழன் வந்து தடுக்கப்படுகிறான், ஏற்கனவே எப்படி இந்தி இம்போசிஷனு, அதே மாதிரி பழைய விஷயங்களே தொடர்கிற மாதிரி பழைய திருட்டு வகைகளே இவங்க கையாண்டிருக்காங்க. கொஞ்சம் அதுக்கு ஏதாவது ஒரு கன்சல்டன்சியில் போய் கொஞ்சம் கேட்டு மாற்றிருந்தாங்கன்னா குறைவான தடயங்களை விட்டுருப்பாங்க. இந்த ஈடியும் சிபிஐயும் கண்டுபிடிக்க காலமாயிருக்கு, அதுக்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சிருக்கும். அதனால் தடயங்களை விட்டு சென்றிருக்கிறார்கள். தவறுகளை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், தண்டனைகளை பெறுவார்கள். இல்லை, தண்டனைகளை பெறுவார்கள்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து இது லெட்டர் எழுதியிருக்கிறது அமலாக்கத்துறை. அவங்க வந்து ஒரு ப்ரிடிகேட் அஃபென்ஸ் இருந்துச்சுன்னா தான் அவங்களால உள்ளே வர முடியும். இப்போ இருக்க இந்த வழக்கில் வந்து ஒரு புகார் ஆகலை. டிஜிபிக்கு இப்போ தான் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ஸோ டிஜிபி இதுக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டு ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணால் தான் அமலாக்கத்துறை உள்ளே வர முடியுங்கிற ஒரு சூழல் இருக்குது. இப்போ டிஜிபி தமிழக அரசின் கீழே இருக்கார் அப்படிங்கிற போது இதில் அடுத்த கட்டு எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க? இந்த அரசாங்கத்தில் நீதி எதிர்பார்க்க முடியாது. இங்கே சோஷியல் மீடியாலேயே எதிர்கட்சிக்காரங்க ஏதாவது ஒரு போஸ்டிங் போட்டால் உடனே அரெஸ்ட் நடக்குது. பிரதமரையும் இந்த நாட்டினுடைய இறையாண்மையும் மோசமாக பேசக்கூடிய திமுகவினுடைய ஹேண்டில்ஸ் முழுசாக நாட் ஸ்காட் ஃப்ரீ அப்படி நல்லா தான் போயிருக்காங்க. இது நிச்சயமாக இது வந்து டிஜிபியில் கொடுத்துருக்காங்க. டிஜிபி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்காரு, அரசு அதிகாரிகளெல்லாம் வந்து வெறும் கைப்பாவைகள், அவங்க வந்து அரசாங்கத்தின் சொல்கிறதெல்லாம் கேட்காதனால தான் நாங்கள் ஸ்பெஷல் ட்ரைவெல்லாம் பண்ணியிருக்கோன்னு ஒரு மதிமுக சொல்லியிருக்காரு. ஆனால் திமுகவுடைய நேற்றைய கூட்டத்தில் ஒரு பெண் எழுந்துன்னு சொல்லியிருக்காங்க, அதிகாரிகள் தான் பவர்ஃபுல்லாக இருக்காங்க, எங்களுக்கு ஒரு மரியாதையும் இல்லை, எம்எல்ஏ மந்திரிகளுக்கு மரியாதை. கைத்தட்டல், மிகப்பெரிய கைத்தட்டல் நடந்திருக்கு. ஸ்டாலினுக்கு பெரிய அப்செட்டுன்னு சொல்கிறாங்க. உண்மையான நிலைமை அதிகாரிகளுடைய கை ஓங்கி இருக்கிறது. காரணம், சரியான முறையில் கரெக்டாக பங்கு போய் சேருது. நிர்வாகம் என்பது எதுவுமே ஸ்டாலினுடைய பார்வைக்கு போகலைன்னு எக்கச்சக்க மீடியாக்கள் பேசுகிறார்கள். கொஞ்சம் நடுநிலையான மீடியாக்கள், தைரியமான மீடியாக்கள் பேசுகிறார்கள். எனவே இந்த ஒரு விஷயத்தில் கோர்ட்டை தவிர வேறு யாருமே நீதிக்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள். இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. ஏன்னா நான் வந்து குற்றம் சாட்டுகிறேன்னு வச்சுங்களேன், அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்த படிப்புக்கு அரசாங்கத்தினுடைய மந்திரிகளுக்கு அடுத்தபடி மக்கள் நிர்வாகத்தை சரி செய்ய வேண்டியது இவர்கள். ஆனால் பெரிய துரதிர்ஷ்டம், அவர்கள் ஆட்சி ஆளுவருடைய அடிமைகளாக போய்விடுகிறார்கள். அதனால் அவங்க சொன்னதை மட்டுமே செய்கிறாங்க. 2 வகை அதிகாரி இருக்காங்க. ஒரு வகை அதிகாரி வந்து அவங்க நினைச்ச விஷயங்கள் நீதிக்கு புறம்பாக இருக்கிறத செய்ய முடியாததுனால வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இன்னொரு அதிகாரி, எனக்கு கிச்சனில் லாபம், நான் ஆத்தோடு அப்படியே போகிறேன், நான் எதுக்கு நீஞ்சணும், நான் பாட்டுக்கு வேகமாக போய் சேர்ந்துடும், எனக்கு பங்கு கரெக்டாக கிடச்சிருது, இடம் மாற்றாமல் இருக்கேன், ஒரே இடத்துல 6 வருஷம் 7 வருஷம் இருக்கேன். அதனால் ஆளுங்கட்சிக்கு என்ன லாபம், நிர்வாகமே செய்ய வேண்டாம், சரியாக வந்துக்கிட்டு இருக்கு, 1000க்கு 5000 10,000 கொடுத்து அடுத்த விட ஜெயிச்சிருவோம். இந்த 2ம் தான் இந்த தீமைக்கு காரணம்.
இந்த டிஜிபி தரமாட்டார், இடி அதனால் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது, தேர்தல் முடிவு நடக்கும். ஆனால் இதில் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் வெளிப்படையாக வந்து சொல்லியிருக்கிறார்கள் மக்கள்கிட்ட, மீடியாக்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அது வந்து பாதிக்கப்பட்டவன் என்றைக்குமே கொடுக்க தான் செய்வான். காசை கொடுத்துட்டு அவனுக்கு சீட்டு கொடுக்காட்டாலும், காசை கொடுத்துட்டு போஸ்ட் கொடுக்காட்டாலும், நிறையா காசு வாங்கியிருந்தாலும், ஒருத்தன்ட்ட கூட ஒருத்தன்ட்ட குறைச்சி வாங்கினாலும் வெளியே வந்துடும் அது. அதனால் இவர்கள் எக்ஸ்போஸ் செய்யப்பட்டிருக்காங்க. அந்த 30 கோடி ரூபாயில் பேங்க்னால் எக்ஸ்போஸ் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே 26க்கு பிறகு இவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். எப்போதுமே அரசாங்கத்தினுடைய மெஷினரி மெதுவாக தான் போகும். முதல்ல வந்து இவங்க பிடிபட்டார்கள் பெரிய அளவில் வந்துடும், அது காலதாமதமாக அதுக்குள்ளே என்னாலும் எழுதிக்கலாம். இவங்க வந்து என்ன சொல்லலாம், அப்படியே முழுமையாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், சாட்சியங்களோடு பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு தப்பிப்பாங்க. இதில் இப்போ அடுத்த விவகாரம் போனோம் அப்படின்னா, துணை ஜனாதிபதி சிபிஆர் அவர்கள் பங்கேற்ற ஒரு கூட்டத்தில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. 2 மர்ம நபர்கள் உள்ளே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்திருக்கு. இதை வந்து ஒரு செக்யூரிட்டி பிரீச்சாக பார்க்கணுமா? ஏன்னா அது கோவைன்னு சொல்லிட்டு நமக்கு ஏற்கனவே வந்து பல முன் அனுபவங்கள் வந்து இருக்கிறது. அப்படிங்கிற போது அப்போ இப்போ ரொம்ப சமீபத்தில் எல்லா பிரபலங்கள், தமிழகத்தில் கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா பிரபலங்கள் வீட்டுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியாக செய்திகளை பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒரு பக்கம். ஸோ இதை வந்து செக்யூரிட்டி பிரீச்சாக பார்க்குறீங்களா? உங்களுடைய பார்வை? எஸ், இதுக்கு தமிழ்நாட்டுடைய ஹோம் செக்ரட்டரியும், தமிழ்நாட்டினுடைய சீஃப் செக்ரட்டரியும், தமிழ்நாட்டினுடைய ஹோம் மினிஸ்ட்ரியை கையில் வச்சுருக்கிற முதலமைச்சரும் பதில் சொல்லியாக வேணும். இட் இஸ் நாட் அ வெரி ஆர்டினரி என்ன சொல்லலாம் நிகழ்வு அல்ல. கோவையில் இருந்து, கோவையிலேயே இந்த மாதிரியான குண்டு வெடிப்புகளை பார்த்தவன் என்கின்ற முறையில் இதில் பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, சிபிஆர் எப்போது ஈஸிலி அப்ரோச்சபிள், மக்கள் மத்தியில் போவார். கவர்னராக இருக்கும்போது கூட அவர் அந்த மாதிரி தான் செஞ்சார். இப்பயுமே அப்படி தான் செய்வார்னு நான் நினச்சேன். கரெக்டாக செய்கிறாரு. ஆனால் வந்து புரோட்டோக்காலில் அவர் செய்யக்கூடாதுன்னு செக்யூரிட்டி, இந்தியாவுடைய துணை ஜனாதிபதிக்கு ஏதாவது ஒரு சின்ன ஆபத்துனால இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு மிகப்பெரிய என்ன சொல்லலாம் அவமானம். அதனால் ஆனால் அவர் உள்ளூர் தான் ஊர் மக்களை சந்திக்கணும், இயல்பாக மக்களை வந்து சந்திச்சிருக்காரு. அது ஏர்போர்ட்டில் அவர் சந்திச்சிருக்காரு. 1 மணி நேரம் எல்லாரையும் கை கொடுத்துருக்காரு, பார்க்குறாங்க. கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்டில் அந்த 98 முதல் எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதில் மிகப்பெரிய அளவில் நான் உட்பட நிறைய பேர் பாதிக்கப்பட்டோம். சிபிஆருக்கு அந்த எங்கள் எல்லாருக்குமே வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபர்களை தேற்றுவதற்கு 2-3 வருஷம் ஆச்சு. அதில் சம்பந்தப்பட்டவர்கள் அத்தனை பேர் அங்கே தான் இருக்காங்க. அதனால் ஒரு முன்னோட்டமாக நம்பர் பிளேட் இல்லாத ஒரு ஸ்கூட்டர் அவ்வளோ போலீஸ் செக்யூரிட்டி இருக்கிற இடத்துல வருமா? நம்பர் பிளேட்டை அலோவ் பண்ணுவாங்களா? அவங்கள பிடிச்சி நாம் வந்து பிஜேபி, ஒரு இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதிக்கு செக்யூரிட்டி கொடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசாங்கம். அதை அவங்க கொடுக்கறதுக்கு பண்ணலைங்கிறதுக்காக பிஜேபி வந்து போராடுறான். வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் நாட் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் பிஜேபி, ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி நேஷன். அதுக்கு நீ பண்ணலையான்னு சொல்லி பிஜேபி அங்கே போராடுது. அவங்கள பிடிச்சதுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் கோயம்புத்தூர் வெளியிடுறாரு. அவங்க வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டாங்க, நம்பர் பிளேட்டுக்கு ஒன்றும் இல்லை, தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டாங்கிறதுக்கு சாதாரண அஃபென்ஸாக. அவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுடைய அஃபீஷியலி அனௌன்ஸ்டு மீட்டிங்கில் வந்து இன்ட்ரூட் பண்ணுவானா, அதுக்கு ஒன்றும் இல்லையா? ஏன்னா அவர் வந்து ஏர்போர்ட்டில் அவர் வந்ததை பார்த்து நோட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீயாக வராரு, இங்கேயும் வருவார், ஃப்ரீயாக வராரு, கை கொடுப்பாரு, நோட் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணதுனால இங்கே ஏதோ கமிட் பண்ணுவதற்கு, அஃபென்ஸ் கமிட் பண்ணுவதற்கு முன்னோட்டம் விட்டு பார்த்திருக்கிறார்கள் என்று நான் சந்தேகிக்கிறேன். தமிழ்நாடு அரசாங்கம் வேண்டுமென்றே திட்டமிட்டு இதை ஃபெயிலியர் ஆக்குவதற்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அவர்கள் திட்டமிட்டு செய்திருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன், அல்லது அசட்டையாக இருக்கிறார் என்று குற்றம் சாட்டுகிறேன். இதே முதல்வர் போன ஒரு இதில் யாராவது போனால் என்ன பண்ணுவாங்க? சும்மா இருக்கிற எதேச்சியாலையும் படித்து உள்ளே போடுவாங்க, குண்டாஸில் கூட போடுவாங்க. முதல்வருக்கு திருட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பிஜேபி காரணம் தான் திருட்டு கோயம்புத்தூரில். எனவே இந்த சம்பவத்தை சாதாரணமாக தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்துக்கொண்டால் அது மிகப்பெரிய தவறு. அல்லது சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் தமிழ்நாடு அரசாங்கத்தில் சம்பந்தப்பட்ட சில பேர் இந்த அஃபென்ஸை கிரியேட் பண்ண வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு துணை போகிறார் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். ஏன்னா கோயம்புத்தூர் அவ்வளவு சென்சிட்டிவான ஏரியா. அதில் ஏற்கனவே பாம் பிளாஸ்டில் கடுமையாக பாதிக்கப்பட்ட சிபி ராதாகிருஷ்ணன் என்கிற இந்தியாவுடைய மேதகு துணை ஜனாதிபதி வருகிறார். அவரை தாக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்காக முன்னோட்டம் விட்டு பார்த்திருக்கிறார்கள். இந்த திமுக அரசாங்கத்தின் போது தான் அந்த 98 பாம் பிளாஸ்டே நடந்தது. அதனால் சட்டம் ஒழுங்கு என்னை பாதிக்காது, போலீஸ்காரர்கள் என்னை ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்று நினைத்திருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள். அதற்கு இந்த அரசாங்கம் சப்பை கட்டுகிறது. அவங்க பேரை கூட வெளியிடுறது சார். அவங்க
போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரிச்சுட்டு அனுப்பிச்சிட்டாங்களாம். சோஷியல் மீடியாவில் சின்ன ஒரு போடுறவன அந்த வரதராஜனுங்கிற போலீஸ் ஆஃபீஸர் 20 நாளைக்கு உள்ளே வச்சுருக்காங்க. இது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் இது. தமிழ்நாடு அரசாங்கம் இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். இல்லை என்றால் குற்றத்தை ஏற்றுக்கொண்டு ராஜினாமா செய்யும். ஆனால் சிபிஆர் அவர்கள் ஒரு நல்ல டேர்ம்ஸில் இருக்காரு. முதலமைச்சர் டைரெக்டாக போய் பார்த்துருக்கிறாரு. சிபிஆரை பார்த்தது புகைப்படங்கள்லாம் வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ பாஜக அப்படிங்கிறதை கடந்து சிபிஆருக்கு ஒரு நல்ல ரேப்போ இருக்கு இல்லையா திமுகவில், குறிப்பாக ஸ்டாலின் அவர்களோடு. சார் இது என்ன கம்பேரிசன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு முதல்வர் வந்து ஒரு துணை ஜனாதிபதியை ஒரே இடத்துல இருக்காங்க, சந்தித்து தான் ஆக வேண்டும். அது ஒரு மரியாதை நிமித்தம். அதுக்கு மேலே இயல்பாகவே சிபிஆர் எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கிறார். சிபிஎம் உட்பட எல்லா கட்சியிலும் இருக்குது. முஸ்லீமுகளோட கூட ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கார். ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் இருப்பார். அதுக்காக வந்து என்னையே நீ வந்து தாக்கு அல்லது என்னை தாக்குகின்ற தமிழ்நாடு அரசாங்கத்தை இந்தா உனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டேன்னு அவர் சொல்கிற மாதிரி அர்த்தம். அதுக்கு சிபிஆர் என்கின்ற அந்த மனிதரை விட வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்பது மிக முக்கியம் அல்லவா? அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? எந்த பதிலையும் பெருசாக வரல சார். இது சில பத்திரிகைகளை திடீரென வந்தார்கள், என்ன கட்டம் போட்டிருக்காங்க. எல்லா டிவிலையும் அடுத்த நாளைக்கு விவாதம் பண்ணியிருப்பாங்களே. ஸ்டாலினுக்கு முன்னால் போயிருந்தா ஆப்ரேஷன் சிந்தூருக்கு விவாதம் பண்ணலையே, ஜிஎஸ்டிக்கு விவாதம் பண்ணலையே. கிட்டத்தட்ட வந்து 25% வந்து தீபாவளி சேல் கூடியிருக்கேன். இந்தியாவினுடைய சுதேசி 20% அதிகமாக விற்றுருக்கேன். 6.05 லட்சம் கோடி ரூபா விற்றுருக்கேன் 3 நாளில். பொருளாதாரம் போயிருந்து யாராவது பேசுனாங்களா? பேச மாட்டாங்களே. இந்த விஷயத்தையும் பேச மாட்டாங்களே. இதற்கு திராவிட மாடல் பதில் சொல்ல வேண்டியது. நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.